வணக்கம் என்று செல்ல குட்டிகளா, நான் உங்கள் மதன் மாமா. நாங்கள் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால் திசைகள் பற்றி பார்க்க போகின்றோம். வேறுங்கள் திசைகள் பற்றி பார்ப்போம். திசைகள் எத்தனை வகைப்படும்? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்கள். திசைகள் 8 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். அவற்றுள் பிரதான திசைகள் 4 மற்றும் துணை திசைகள் 4. பிரதான திசைகள் 4, துணை திசைகள் 4. கெட்டிக்கார குட்டிகள். சிதானை குட்டிகள். திசைகள் 8, அவற்றில் பிரதான திசைகள் 4, துணை திசைகள் 4. பிரதான திசைகள் 4 இவை. பிரதான திசைகள் 4 இவை. வடக்கு, என்ன குட்டிகளா? வடக்கு, கிழக்கு, சத்தமா, கிழக்கு, தெற்கு, தெற்கு, மேற்கு. சரியா சொன்னீங்கள். பிரதான திசைகளாக 4 திசைகள் காணப்படுகின்றன. அவை எவை என்று சொன்னால் அந்த 4 திசைகளும் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. கெட்டிக்கார குட்டிகள். பிரதான திசைகள் 4 வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. அடுத்து துணை திசைகள் 4 அவை. வடகிழக்கு, வடக்குக்கும் கிழக்குக்கும் இடைப்பட்ட திசை வடகிழக்கு. அடுத்து தென்கிழக்கு, அதாவது கிழக்குக்கும் தெற்குக்கும் இடைப்பட்ட திசை தென்கிழக்கு. அதே மாதிரி தென்மேற்கு, அதாவது தெற்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட திசை தென்மேற்கு. அடுத்து வடமேற்கு, அதாவது வடக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட திசை வடமேற்கு. ஆகவே துணை திசைகள் 4 வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு. சரியா குட்டிகளா? அப்ப துணை திசைகள் 4. சரி, சூரியன் உதிக்கும் திசை எது? கிழக்கு திசை. கெட்டிக்காரர். சூரியன் உதிக்கும் திசை எது? கிழக்கு திசை. அதே போன்று சூரியன் மறையும் திசை எது? மேற்கு. சூரியன் மறையும் திசை எது குட்டிகளா? மேற்கு. சரியா சொன்னீங்கள். அடுத்து, நீங்கள் கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய இடது கைப்பக்கம் தெரிவது, உங்களுடைய இடது கைப்பக்கம் தெரிவது வடக்கு திசை. அதே போன்று உங்களது வலது கைப்பக்கம் தெரிவது தெற்கு திசை. சரியா குட்டிகளா? என்னோடு சத்தமாக சொன்னதுக்காக நன்றிகள். உங்களுக்காக ஒரு பெரிய கைதட்டலிதோ. நன்றி குட்டிகளா. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் மதன் மாமா. மறக்காமல் அம்மாவை கொண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நன்றி.